மச்சாண்டே பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. மச்சான் நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஹோய் ஹலோ, என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே, நீ என்ன தப்பா நினைக்காத. எங்க குத்தி சாவடிச்சிருவேன். ஆணி மட்டும் இல்ல, உன்னால எதையுமே பிடிக்க முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மச்சான் பயமா இருக்குடா. ஏன்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா மனசு உடைஞ்சிரும்டா. டேய் கொத்தா, ஒண்ணு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு 2 வருஷத்தை கழிச்சிட்டேன். இவ்வளவு நேரத்துல அவன் பொண்ணைய மடக்கி புள்ளைய பெத்து போடுறான்டா. உன்னால இன்னும் ப்ரொபோஸே பண்ண முடியல. யூஸ்லெஸ். மச்சான் நான் லவ் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன்டா. ஆமா, இந்த லவ் லெட்டர் அப்படியே மடிச்சு சூத்துல சொருகி வச்சுக்க போறியா என்ன? போ. டேய் மச்சான் அவ போறாடா. அவ சூத்து பின்னாலே போயேண்டா. போயே போ. போடா 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 போடா. சரி தாரா. ஹாய் தாரா. குணால், நீ இங்க என்ன பண்ற? நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க வந்தேன். என்ன கொடுக்கணும்? இல்ல, நான் உனக்காக ஒண்ணு எழுதிருக்கேன். சரி, ஆனா இங்க எதுக்கு? என்ன சொல்ற? அட குணால், நீ கேர்ள்ஸ் வாஷ்ரூம்ல என்ன பண்ற? சயின்ஸ். அட என் பட்டம்மா, என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன். கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவ கேக்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான் ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. I love you so much, Tara. I love you. Actually, உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you. தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. No, you can't. I mean, மர்ச்சன்ட் நேவி தான் உன்னோட கனவுல.
அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். தாரா, ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்துதான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சிருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீதான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. போய் இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ்? அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல் லைஃப்ல, இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தர காதலிக்க முடியும்? அட, என்ன உலகத்துல வாழ்ற குணால் நீ? What's done is done. பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால், லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் இப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். உனக்கு கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்து குணால். We are done. தாரா, தாரா,